சரி இது பார்த்தீங்கன்னா, நம்ம மீன், மீடியன், மோட் ஆல்ரெடி நம்ம லோயர் கிளாஸ் வந்து லோயர் கிளாஸ் படிச்சது ஃபர்ஸ்ட் டாபிக்கு. அதனால ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். அ இது வந்து மீன், மீடியன், மோட் கான்செப்ட். இது பார்த்தா ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் மீன் டிவியேஷனோட கான்செப்ட் உள்ள வரும். அண்ட் ஆல்சோ இது மட்டும் தான் மொமெண்ட்ஸ் மட்டும் தான் கொஞ்சம் லென்த் டாபிக். இது மட்டும் தான் நீங்க நியூவா படிக்கிற மாரி இருக்கும். மத்தது எல்லாமே லோயர் கிளாஸ்ல நீங்க படிச்சது ஸ்கூல் லெவல்ல நீங்க படிச்ச டாபிக் தான். சரிங்களா? ஓகே சார். நெக்ஸ்ட் கால்குலேட்டர் யூஸ் பண்ண படிக்கிறீங்களா? கால்குலேட்டர் நல்லா யூஸ் பண்ணுவீங்கல்ல? சார் சயின்டிஃபிக் கொஸ்டின். ஓகே. அதுல வந்து நீங்க மோட் ஆப்ஷன் என்ன என்ன மாடல் வச்சுக்கிறீங்க? கேசியோல? கேசியோ வச்சுக்கிறீங்களா? இல்ல வேறயா? இஎஸ் சார். கேஷியோ தான் சார். அலோடா? இஎஸ். பரவாயில்லையே. இஎஸ் அலோடாமா? இஎஸ் தான் சார் அலோடுங்க. ஓகே. எங்களுக்கு எம்எஸ் மட்டும் தான் அலோடும்பாங்க இங்க அண்ணா யூனிவர்சிட்டி கிடைக்கும். இஎஸ் அலோடுனா பரவாயில்ல. அட்வான்ஸ் வெர்ஷனு. சரி இல்ல சார். எடுக்கணும். எங்களுக்கு எம்எஸ் ஒரு இஎஸ் எதுனாலும் ஓகே தான் சொல்றேன். அப்படி. மாடல்லலாம் ரெஸ்ட்ரிக்ஷன் இல்ல. பரவாயில்லம்மா, பரவாயில்ல. சரி அப்ப அங்க போயிட்டு மீன் கண்டுபிடிக்கிற கான்செப்ட் அங்க இருக்கும். ஆல்சோ ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கண்டுபிடிக்கிற கான்செப்ட் அங்க இருக்கும். அது எப்படின்னு லேர்ன் பண்ணிட்டீங்களா? இன்னும் லேர்ன் பண்ணீங்களா? எதுல சார் கால்குலேட்டர்லயா? கால்குலேட்டர்ல ஆமா. கால்குலேட்டர் இந்த மீன் எப்படி கண்டுபிடிக்குது? ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் எப்படி கண்டுபிடிக்கிறதுங்கிறது அவங்க ஆக்சுவலா இது இல்ல மேனுவலா சார். அது ஸ்டெப் பை ஸ்டெப் தான் போடணுன்றனால எங்களுக்கு கால்குலேட்டர் சொல்லி தரல சார். ஓகே, ஓகே. இல்ல நம்மளுக்கு டைம் பத்தாது போக போக பார்த்தீங்கன்னா, கீழ போக போக நெறைய டாபிக் இருக்கும். மேபி இந்த டாபிக் பார்த்தீங்கன்னா, கால்குலேட்டர்ல கொஞ்சம் ஸ்பீடா போட்டா தான் நம்மளால இந்த டாபிக் கொஞ்சம் முடிக்க முடியும். சரிங்களா? ஏன்னா இதுல நெறைய ஓகே கால்குலேஷன் சார். இந்த கால்குலேஷனும் சரி, அந்த அனோவான்னு கடைசி கான்செப்ட் இதுக்கெல்லாம் சரி, கால்குலேட்டர் கொஞ்சம் ஸ்பீடா யூஸ் பண்ணா தான் நம்ம வந்து மேத்ஸ் பேப்பரே முடிக்க முடியும். ஏன்னா இந்த டாபிக் மட்டும் நீ ரன் பண்ணி காட்டினா 1 ஹவர் ஆகும். ஒரு ப்ரோகிராம் ரன் பண்றதுக்கு 1 ஹவர் ஆகும். ஓ! கால்குலேட்டர் ஸ்பீடா ஒர்க் அவுட் பண்ணா தான் உங்களுக்கு ஈஸியா இருக்கும். அதனால பார்த்தீங்கன்னா, இந்த டாபிக்ல உங்களுக்கு கால்குலேட்டர் எப்படி வரும்னு ஒரு வீடியோ எடுத்து நான் போட்டுறேன். அத நீங்க பார்த்துக்கங்க. ஏன்னா நம்ம வேலைய இங்க பார்க்க முடியாதுல்ல ஆன்லைன்னால. இந்த மீன் எப்படி கண்டுபிடிக்கிறது அண்ட் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் எப்படி கண்டுபிடிக்கிறது கால்குலேட்டர்ல நம்ம ஸ்பீடா போட முடியும். பட் அங்க மேனுவலா போட்டா தான் வரும். பட் மேனுவலா விட சீக்கிரம் நம்மளுக்கு ரிசல்ட் என்ன தெரிஞ்சுச்சோ அதுக்கு தகுந்த மாரி நம்ம பிளான் பண்ணி போட்டுக்கலாம். சரிங்களா? ஓகே. ஓகே டகுடு. சரி இது வந்து கொஞ்சம் நெறைய ஃபார்முலா வரும். இந்த கான்செப்ட்ல கொஞ்சம் நெறைய ஃபார்முலா வரும். அத மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டா போதும். இதான் ஃபர்ஸ்ட் மாடல்ல இருக்கிறது. உங்க பேப்பர்ல ஃபர்ஸ்ட் மாடல்ல இருக்குது. இது வந்து ஃபுல்லா எதுன்னா, டேட்டா வச்சு நம்ம போடுறோம். இது ஃபுல்லாவே என்ன வச்சு, டேட்டா வர ஐட்டம்ஸ் வேல்யூஸ் குடுத்துருப்பாங்க. அத வச்சு நம்ம கால்குலேட் பண்றது தான் ஃபர்ஸ்ட் சாப்டரோடது. செகண்ட் சாப்டர்ல என்ன நடக்குதுன்னா, செகண்ட் சாப்டர் எல்லாமே ப்ராபபிலிட்டி வருது. ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்ஷன், ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்ஷன்பாங்க. அண்ட் ஜாயின்ட் ப்ராபபிலிட்டிம்பாங்க. ஓகே. இதுல பார்த்தீங்கன்னா, மேத்தமேட்டிக்கல் எக்ஸ்பெக்டேஷன்ங்கிறது பார்த்தீங்களா? இதுவும் மீனும் ஒண்ணு தானுங்க. இந்த இடத்துல வருது பார்த்தீங்களா? இது வந்து இ ஆஃப் எக்ஸ்ன்னு நோட் பண்ணுவாங்க. இதுவும் மீனும் ஒண்ணு தான். சரிங்களா? இதுவும் மீனும் ஒண்ணு தான். ஓகே சார். வெயிட் பண்ணணுமாம்மா? இல்ல, இல்ல சார். நம்ம பார்க்கலாம்ல. சரி எடுங்க. ஆமா. சரி. இது கோவேரியன்ஸ் அண்ட் மொமெண்ட்ஸ்ங்கிறது மொமெண்ட் வந்து நம்ம இங்கேயே பார்த்துருப்போம். அதனுடைய கான்செப்ட் திரும்ப இங்க மொமெண்ட் ஜெனரேட்டிவ் ஃபங்ஷன் வரும். இது நம்ம ஈஸியான டாபிக் தான். ஸோ அதே மாரி கார்லேஷன் ரெக்ரெஷன்ங்கிறது இந்த ஃபர்ஸ்ட் மாடல பார்த்துருப்பீங்களா? அந்த ஃபர்ஸ்ட் மாடலோட நல்லா தரவா இருந்தீங்கன்னா, அதனோட கான்செப்ட் தான் ரிப்பீட்டடா வரும். கார்லேஷன் அண்ட் ரெக்ரெஷன். ஸோ அந்த ரேங்க் கார்லேஷன் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அண்ட் பார்ஷியல் அண்ட் இது மல்டிபிள் கார்லேஷன் ரெக்ரெஷன்ங்கிறது கொஞ்சம் ஈஸியா தான் இருக்கும். அத எடுத்து நம்ம பார்த்துக்கலாம். போக போக என்ன வரும்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ மெயினா பார்த்தீங்கன்னா, ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன். ஒரு ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் மெயின் டாபிக் நெறைய இருக்குது. இதுல பார்த்தீங்கன்னா, பைனாமியல், பாய்சான் அண்ட் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன். இதுல 3மே ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் ஆல்சோ எக்ஸ்போனன்ஷியல் டிஸ்ட்ரிபியூஷனும் ஒரு சில இடத்துல கேட்பாங்க. சரி. இத எல்லாமே பார்க்க போறோம். பட் இதெல்லாம் நம்ம இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். இது ஆல்ரெடி சம் கான்செப்ட் பார்த்தீங்கன்னா, பிளஸ் 2லயே இருந்திருக்கும். பைனாமியல் ஆல்ரெடி பிளஸ் 2ல நீங்க சிபிஎஸ்இ எடுத்திருந்தீங்கன்னு இருந்திருக்கும். அண்ட் மெட்ரிக்லாம் பார்த்தீங்கன்னா, பைனாமியல், பாய்சான், நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் எல்லாமே அதுலயே படிச்சுட்டாங்க. இந்த 3 டிஸ்ட்ரிபியூஷனுமே மெட்ரிக் வந்து படிச்சுட்டாங்க. பட் சிபிஎஸ்இ வந்து பைனாமியல் வச்சிருந்தாங்க. இப்ப கரண்ட் இயர்ல பார்த்தீங்கன்னா, இந்த பைனாமியல் டெலீட் பண்ணிட்டாங்க. நீங்க படிக்கிற பேட்ச்ல பைனாமியல் நாங்க படிக்கும்போதும் பைனாமியல் டெலீட்டட் தான் சார். அப்படிங்களா? பைனாமியல் டெலீட்டடா? ஓகே. சரி. ஆமா அப்ப சார். உங்களுக்கு நம்ம கோவிட்க்கு அப்புறம் படிச்சிருப்பீங்க. அதனால உங்களுக்கு டெரிட்டா இருந்திருக்கும். ஓகே. பார்த்துடலாமா? ஏன்னா மெட்ரிக் அண்ட் மத்த போர்டுக்குலாம் பார்த்தா இந்த 3மே இருக்குது. நார்மல் வரைக்கும் இருக்குது. சரி ஓ! ஓகே. நம்ம பார்த்துக்கலாம். நான் இப்போ 23 பேட்ச் தானே சார். ஸோ ஆமாமாமா. கரெக்ட். ஆஃப்டர் கோவிட் தான். கரெக்ட். ஆமா. நீங்க 25 ஆமா 23 பேட்ச் ஆமா இருக்காது. சரி. இப்ப டெஸ்டிங் ஆஃப் ஹைபோதசிஸ். டெஸ்டிங் ஆஃப் ஹைபோதசிஸ்ங்கிறது நல்ல இன்ட்ரஸ்டிங்கான டாபிக். இதுவும் ஒரே டாபிக் தான். ஏன்னா தனியா டிவைட் பண்ணி வச்சுக்கிறாங்க. இந்த 2 மாடலுமே ஒரே டாபிக் தான். இது வந்து டெஸ்டிங் ஆஃப் ஹைபோதசிஸ் வந்து n கிரேட்டர் தென் 30னா லார்ஜ் சாம்பிள். n லெஸ் தென் 30ங்கிறது ஸ்மால் சாம்பிள். இது 2ஆ டிவைட் பண்ணி போட்டுருக்காங்க நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ். ஓகே. இது 6 டாபிக்குமே ஃபுல்லா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். இது 6 டாபிக்குமே ஃபுல்லா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் தான். இந்த ஒரே ஒரு டாபிக் மட்டும் தான் உங்களுக்கு வந்து ரியல் லைஃப் ஓரியன்டட் கான்செப்ட் தான் வரும். இந்த ஒரே ஒரு டாபிக். சரி இது ஃபுல்லா ஓகே. தியரிட்டிக்கல் மாரி வருமா கொஞ்சம் தியரிட்டிக்கல் மாரி வரும். அத நம்ம மெட்டீரியல் படிக்கும்போது நம்ம பார்த்துக்கலாம். சரிங்களா? ஸோ இதுதான் மெயினா பார்க்கறது.
இது 6மே நம்ம ஈஸியா நம்ம பெருசா கஷ்டமாலாம் இல்ல. நம்ம பெருசா பார்த்தீங்கன்னா, ஃபார்முலா மட்டும் நல்லா தரவு பண்ணா போதும். நம்ம ஈஸியா இருக்கும். ஸோ இதான் நம்மளுடைய ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ராபபிலிட்டியோட மெயின் சிலபஸோட இதுவும். சரிங்களா? ரொம்ப ரொம்ப ஈஸி. பார்த்தா ஃபர்ஸ்ட் மாடல் சீக்கிரம் முடிச்சுருவாங்கன்னு நெனைக்கிறேன். ஃபர்ஸ்ட் மாடல் சீக்கிரம் முடிச்சுருவாங்க. செகண்ட் மாடல் மேபி உங்களுக்கு இன்டர்னல் டெஸ்ட் எப்பமா வருது? ஆ இந்த ஏ1, 2வா? ஏ1. ஆமா சார்.